தமிழ்நாட்டில் அதிக மக்கள் வாழும் நகரமாக தலைநகரம் சென்னை இருக்குது. சென்னையில் மட்டும் சுமார் 1 கோடி மக்கள் வசித்து வராங்க. கண்டிப்பாக இது குறைந்தபட்ச தொகையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியும். இதனால் சென்னையில் எப்போவுமே போக்குவரத்து நெரிசல் காணப்படும். குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவு காணப்படும். கார்கள், இருசக்கர வாகனங்கள், பேருந்துகள் அப்படின்னு எப்போவுமே பரபரப்பாக காணப்படும் சென்னையில் எதெல்லாம் ரொம்ப ஆபத்தான சாலை அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வில் நமக்கு பதில் கிடச்சிருக்கு. இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது சென்னையின் மிகவும் ஆபத்தான சாலையாக மூலக்கடை புழல் சாலை இருக்குது. இந்த சாலை வழியாக துறைமுகத்திற்கு அதிக அளவு கண்டெய்னர் லாரிகள், வாகனங்கள் செல்வதாலும் கார்கள், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட மற்ற வாகனங்கள் செல்வதாலும் இந்த சாலை எப்போவுமே பரபரப்பாக காணப்படும். இதன் காரணமாகவே இங்கு அடிக்கடி விபத்துக்கள் நிகழுது. 6 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த சாலையில் கடந்த 2024 வருஷம் மட்டும் 132 விபத்துக்கள் நடந்திருக்கு. இதனால் 19 பேர் உயிரிழந்திருக்காங்க. சென்னையில் அடுத்தபடியாக ரொம்பவும் ஆபத்தான சாலையாக இருக்கிறது கிண்டி கத்திப்பாராவிலிருந்து விமான நிலையம் வரை செல்லும் சாலை தான். சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட வெளியூர் செல்பவர்கள் இந்த சாலை வழியாகத்தான் சென்னையை விட்டு வெளியேற முடியும். அதோட தாம்பரம் உள்ளிட்ட புறநகர்லேருந்து சென்னைக்கு வருபவர்களும் இந்த சாலை வழியாகத்தான் சென்னைக்குள்ளே வருவாங்க. வழக்கமான நாட்கள்லேயே இந்த சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படும். தீபாவளி, பொங்கல் நாட்களில் கட்டுக்கடங்காத போக்குவரத்து நெரிசல் காணப்படும். இந்த சாலையில் கடந்த வருஷம் மட்டும் 104 விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு. அதில் 13 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அடுத்ததாக சென்னை புறநகர் பகுதியில் அமைஞ்சிருக்க கிழக்கு கடற்கரை சாலை அப்படின்னு சொல்லப்படும் ஈசிஆர் சாலையிலிருந்து கொட்டிவாக்கம் வரையிலான சாலையும் மிகவும் ஆபத்தான சாலையாக தான் இருக்குது. கடந்த 2024 மட்டும் இந்த சாலையில் மொத்தம் 85 விபத்துக்கள் உண்டாகியிருக்கு. இந்த விபத்துக்களில் 19 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சாலையில் ஆங்காங்கே கேபிள் வயர்கள் அமைப்பதற்காக நடக்கும் பணிகள் மற்றும் ஆங்காங்கே திடீரென சாலைகளில் விழுந்த பள்ளங்களே இந்த விபத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குமுளி நெடுஞ்சாலையில் கடந்த வருஷத்தில் அதிக விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு. கடந்த வருஷத்தில் மட்டும் அந்த சாலையில் 331 விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துக்கள் காரணமாக 112 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது மாதிரி புதுக்கோட்டை மாத்தூர் சவேரியார்புரம் சாலையில் 264 விபத்துக்கள் நடந்திருக்கு. 2024 வருஷத்தில் மட்டும் அதிக விபத்துக்கள் நடந்த இடங்களில் விபத்து நடக்காமல் இருப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் நெடுஞ்சாலைத்துறையால் எடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே விபத்துக்கள் அப்படிங்கிறது ஆங்காங்கே அன்றாடம் நடைபெற்றாலும் இந்த சாலைகள் தான் சென்னையிலையும் சரி தமிழகத்திலையும் ரொம்பவே ஆபத்தான சாலை அப்படின்னு ஆய்வின் முடிவில் தெரிய வந்திருக்கு. இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.